ஹாய் ஹலோ, இன்னைக்கு புரட்டாசி முதல் சனி. இன்னைக்கு காலையில் தூங்கி இருந்துச்சோடனே நம்ம குலதெய்வத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு வெளியே மழை வந்துச்சு. சரி, இங்கே வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலான்னு வீட்டில் நான் வெண்பொங்கல் ரெடி பண்ணேன். மாமா அபிஷேகத்துக்கு அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கும் போயிட்டோம். அங்கே போனோடனே தலை சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பூ வாங்கி கொடுத்தாரு மாமா. மல்லிப்பூ தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு வரலான்னு கோயிலுக்குள்ளே போனோம். தண்ணி தெளிச்சுட்டு மொட்டை அடிக்க டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு மொட்டை அடிக்கிற செக்ஷனுக்கு போனோம். நல்லபடியாக மொட்டை அடித்தாங்க. முடி ஃபுல்லாக கோவிந்தா. அவங்க அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே தலைக்கெல்லாம் சந்தனம் பூசினோம். சந்தனம் பூசிட்டு கோயிலுக்கு போகலான்ற போது நாமம் போடவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் போய் நாமம் போட்டுட்டு கிளம்பும் போது ட்ரெயின் எதேர்ச்சியாக வந்துச்சு. சரி, ட்ரெயினை ஒரு ஷூட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை நல்லா ஷூட் பண்ணிவிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி தரிசனத்துக்காக போனோம். வாழைப்பழம் மட்டும் கட் பண்ணாமல் இருந்தது. சரி, வாழைப்பழம் மாமா கட் பண்ணார். நான் பூ தாம்பளத்துலலாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்முதற் கடவுள் நம்ம விநாயகரை கும்பிட்டு பெருமாள் சாமியை கும்பிட வெண்பொங்கலும் அபிஷேகமும் எடுத்துகிட்டு க்யூவில் நின்று போனோம். நல்லபடியாக தரிசனமும் முடிஞ்சிச்சு. பெருமாள் சாமி முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் சாமி வழிபட போனோம். அதெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போனோம். காலையிலேருந்து விரதமாக இருந்துட்டு கோயிலில் போய் சாப்பிடும்போது ஒரு மன நிம்மதி எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களோட குலதெய்வம் பெருமாள் சாமி. உங்களுடைய குலதெய்வம் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.